ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல். இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்து நிறையா பேர் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்களா, ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, ஒரு சில பேர் வந்து இன்னும் படிக்காமல் கூட இருப்பீங்க. இனிமேல் படிக்கலாம் அப்படின்னு கூட பிளான் பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா. அவங்களுக்கான ஒரு வீடியோ தான். இது வரைக்கும் நீங்கள் படிக்கலைன்னாலும் இனிமேல் படித்தா கூட குரூப் 4ல் கண்டிப்பாக பாஸ் பண்ணி நீங்கள் ஒரு வேலை வாங்க முடியும், ஓகேங்களா. எப்படி படிக்கணும், எப்படி பிளான் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், ஓகேங்களா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, குரூப் 4 எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா 13/7, ஓகேங்களா. 13/7 தான் நமக்கு வந்து குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 160 நாள் இருக்குது. டோட்டலாக 116 டேஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக பயன்படுத்தினா மட்டும்தான் கண்டிப்பாக உங்களால் குரூப் 4ல் பாஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஏனோ தானோன்னு ஒவ்வொரு டேஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களால் குரூப் 4 பாஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த 160 நாள் நீங்கள் வந்து ப்ராப்பராக பயன்படுத்தினா கண்டிப்பாக குரூப் 4 வந்து பாஸ் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா ஜனவரியிலேருந்து உங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. ஜூலை 13 தான் உங்களுக்கு எக்ஸாம். அந்த ஜூலை மந்த்து ஃபுல்லாக நீங்கள் ஒரு ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க. அப்போ வந்து புதுசாக எதுவும் படிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் அந்த 13 டேஸை வந்து நான் விட்டுட்டேன். இதில் ஜனவரியில் பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ் தான் இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 160 நாள் தான் இருக்கும். ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் உங்களுக்கு 160 நாள் தான் இருக்கும். இந்த 160 நாளில் நான் உங்களுக்கு என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஜிகேயும் தமிழும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மேக்ஸ் வந்து டாபிக் வைஸ் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் பிளான் பண்ணி படிங்க. மேக்ஸ் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் டைம் இருக்கும். உங்களுக்கு ஏற்ற டைம் படி நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேக்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் வந்து ஜிகேக்கும் தமிழுக்கும் மட்டும்தான் இந்த பிளான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஜனவரி மந்தில் வந்து நீங்கள் ஒரு 10 டேஸ் இருக்கும். இந்த ஜனவரி மந்தில் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி ஒவ்வொரு மந்த்து முடியும் போதும் உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பிளான் வந்து கொடுத்துட்றேன். இது பிளானை நீங்கள் யூஸ் பண்ணி ஜிகேயும் தமிழும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், குரூப் 4 வந்து பாஸ் பண்ணி அதிக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதியிலேருந்து கூட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 22ஆம் தேதி நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா, சிந்து நாகரிகம் இருக்கு இல்லையா, ஹிஸ்ட்ரி, இதில் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஜிகே லெசன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா தமிழ், இதை மட்டும் படிங்க. 6th பார்த்திங்கன்னா நான் 2 இயல் எடுத்திருக்கேன். ஏன்னா 6th வந்து ஆல்ரெடி எல்லோரும் படிச்சிருப்பீங்க. அதனால் ஈஸியாக முடிச்சிடலாம். அதனால் வந்து 2 இயல் படிக்கணும். அடுத்து 23ஆம் தேதி சிந்து நாகரிகம் 9th படிப்பீங்க. 6th இயலில் பார்த்திங்கன்னா 3, 4 இந்த 2 இயலும் படிச்சிருவீங்க. 24ஆம் தேதி பார்த்திங்கன்னா சிந்து நாகரிகம் 11th. அதுக்கப்புறம் 6th பார்த்திங்கன்னா 5, 6 இந்த 2 இயலும் படிக்கணும். அடுத்து 25ஆம் தேதி மத்திய அரசு வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிப்பீங்க. 6th பார்த்திங்கன்னா இயல் 7, 8 2 இயலும் படிக்கணும். அடுத்து 26ஆம் தேதி தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம். இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இயல் வந்து 9. அப்போ பார்த்திங்கன்னா 5 நாளே நம்ம என்ன பண்ணிடலாம், 6th புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நியூ புக், ஓகேங்களா. நான் சொல்கிறது நியூ புக். ஃபஸ்ட்டு நியூ புக்கை முடிங்க, அதுக்கப்புறம் ஓல்டு புக் வந்து படிக்கலாம். அதுக்கப்புறம் 27ஆம் தேதி இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள். இது 11th எக்கனாமிக் லெசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் எந்த லெசனையும் விட்டுறாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. 28ஆம் தேதி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும். இது வந்து 7th கவர் ஆகும். இதில் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு 2 டேஸ் வந்து என்ன பண்ணுறீங்க, தமிழை வந்து முடிஞ்ச அளவுக்கு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஜிகே வந்து ஒரு லெசன் படிச்சுக்கோங்க. 29ஆம் தேதி மாநில அரசு 7th ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் 7th இயல் 1 மட்டும் படிங்க, போதுமானது. 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா மாநில அரசு 10th படிப்பீங்க. 7th இயல் 2 படிப்பீங்க. 31ஆம் தேதி தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். இது 9th ஸ்டாண்டர்டில் இருக்கும். 7th இயல் 3, ஓகேங்களா. 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நான் பிளான் கொடுத்துருக்கேன். இது கொடுத்தபடி நீங்கள் படிச்சிங்கன்னா, பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா இந்த ஜிகேயும் தமிழையும் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி மந்த்து இதே மாதிரி பிளான் கொடுப்பேன், ஓகேங்களா, ஜிகேக்கும் தமிழுக்கும். இந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜிகேயும் தமிழையும் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். மேக்ஸ் வந்து உங்களுடைய டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
சிலபஸில் உள்ள டாபிக்ஸை மட்டும் கவர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறது ஜிகேக்கும் தமிழுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த 10 டேஸ்க்கு வந்து நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லெசன் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நானும் ஒவ்வொரு லெசனுக்கான ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் வந்து கொடுத்துட்றேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு வந்து என்னால் கொஷின்ஸ் ரெடி பண்ண முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் டெஸ்ட் வைக்கிறேன். ஸோ நீங்கள் படித்ததை டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த 10 டேஸ்க்கான பிளானு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கும் கொடுத்தேன்னா 160 நாளில் வந்து கண்டிப்பாக ஜிகேயும் தமிழையும் நம்ம கவர் பண்ணிடலாம். குரூப் 4 எக்ஸாம்லேயும் அதிக மார்க் ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணி நம்மளும் ஒரு வேலையை வந்து வாங்கிடலாம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கும் நான் பிளான் தரேன். அதுபடி தொடர்ந்து ஃபாலோ பண்ணி படிங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.